சென்னையில் மர்ம கும்பல் ஒன்று 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு நள்ளிரவில் தொழிலதிபரின் மகனை காரில் கடத்தி செல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போயஸ் கார்டனைச் சேர்ந்த தொழிலதிபர் ரவி என்பவரின் மகன் அபினேஷ். நேற்று இரவு இவர் திடீரென மாயமானார். இது குறித்த தகவல் அறிந்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அவரை மர்ம கும்பல் ஒன்று காரில் கடத்தி செல்வது தெரிய வந்தது. அவர்களை துரத்தி சென்ற போலீசார் கிண்டி, மீனம்பாக்கம் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காரை வழிமறிக்க முயன்றனர். ஆனால் தப்பிச் சென்ற மர்ம கும்பலின் கார் பல்லாவரம் அருகே வந்தபோது விபத்துக்குள்ளானது. அப்போது காரில் இருந்த 4 பேர் தப்பி ஓடினர். அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடத்தப்பட்ட அபினேஷ் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கடத்தல் சம்பவம் குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோகுலரமணன். சென்னையில் தொழிலதிபருடைய மகன் கடத்தப்பட்ட சம்பவம் நேற்று நள்ளிரவு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. போயஸ் தோட்ட பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ரவி என்பவருடைய மகன் அபினேஷை மர்ம கும்பல் கடத்திவிட்டதாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் அந்த கடத்தல் கும்பல் தங்களை தொடர்பு கொண்டு தன்னுடைய மகனை கடத்திவிட்டதாகவும் 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து தனிப்படைகள் அமைத்து அந்த கடத்தல் கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வந்தாங்க. கடத்தப்பட்ட அபினேஷனுடைய பெற்றோரை தொடர்பு கொண்ட அந்த மர்ம நபர்கள் 2 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என மீண்டும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த தனிப்படை போலீசார் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அந்த கடத்தல் கும்பலை தீவிரமாக தேடி வந்தாங்க. நேற்று நள்ளிரவு முழுவதும் தீவிர வாகன சோதனைகள் நடத்தப்பட்டது. அப்போது சென்னை கிண்டி விமான நிலைய சாலைகளில் தாறுமாறாக நிற்காமல் சென்ற ஒரு காரை காவல்துறையினர் பின்தொடர்ந்தாங்க. அந்த கார் பல்லாவரம் கீழ்கட்டளை சாலையின் போது விபத்தில் சிக்கியது. அந்த விபத்தில் சிக்கிய காரை காவல்துறை சென்று பார்த்தபோது கடத்தப்பட்ட அபினேஷ் அந்த காரிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டார். காரில் இருந்த 3 மர்ம நபர்கள் தப்பியோடி விட்டனர். தப்பியோடி அந்த மர்ம நபர்களை தீவிரமாக போலீசார் தேடி வந்தாங்க. அதே போல அந்த பறிமுதல் செய்யப்பட்ட காரில் இருந்தும் போதைப் பொருளை போன்ற ஒரு சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்தும் காவல்துறை விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. தப்பியோடிய மர்ம நபர்களை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது அந்த கடத்தல் கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கடத்தல் கும்பல் அதாவது கடத்தப்பட்ட அபினேஷனுடைய காதலி வாயிலாக இது போன்ற கடத்தல் சம்பவத்தை அரங்கேற்றி பணம் பறிப்பதற்காக கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தேனாம்பேட்டை போலீசாரும் தனிப்படை போலீசாரும் தீவிரமாக விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. நேற்று நள்ளிரவு சென்னையில் ஒரு தொழிலதிபருடைய மகன் கடத்தப்பட்டு பத்திரமாக மீட்கப்பட்ட சம்பவம் காவல்துறை மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் செய்தியாளர் கோகுல்.